வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 75வது சுதந்திர தினம் இன்று. உற்சாகமாக வரவேற்கும் பொதுமக்கள். வீடு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கிறார். விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தால்தான் சுதந்திர இந்தியாவில் சுவாசிக்க முடிகிறது. 75வது சுதந்திர தின உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நெகிழ்ச்சி. கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தகைசால் தமிழர் APJ அப்துல் கலாம் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. சுதந்திர தின உரையில் ஆளுநர் RN ரவி பெருமிதம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 75வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதில் முப்படை தளபதிகள், மத்திய அமைச்சர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், வெளிநாடுகளின் தூதர்கள் உட்பட 7000 பேர் பங்கேற்கின்றனர். செங்கோட்டையில் கொடியேற்றும் பிரதமர் மோடி பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். 2047ஆம் ஆண்டுக்குள் சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவை நிறைவேற்ற இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நம் வருங்கால தலைமுறையினருக்காக மண்ணையும் நீரையும் பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமை என்றார். அடிப்படை கடமைகளை அறிந்து மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய விடுதலையின் பவள விழா ஆண்டில் மூவர்ண கொடியை போற்றுவோம், மூட அரசியல்தனத்தை அடக்குவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்தியாவின் பன்முகத்தன்மை, ஒருமைப்பாட்டையும் மதவெறி அரசியலால் சிதைத்து விடலாம் என நினைப்பவர்கள் தாங்கள்தான் தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்கள் என நினைத்துக் கொண்டு வரம்பு மீறுவது வாடிக்கையாகி வருகிறது என தெரிவித்துள்ளார். தேசபக்தி என்ற லேபிளை ஒட்டிக்கொண்டு தரம் தாழ்ந்த செயல்களில் ஈடுபடும் மூட அரசியல்தனத்தை சட்டப்படி அடக்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். காவல்துறை, ராணுவம், உளவுத்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு துறைகள் நாட்டை அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்து அமைதியை நிலைநாட்டி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்ற ஆளுநர் RN ரவி, கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறையில் தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாகவும் நாட்டிலேயே தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 29 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவரின் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கூடுதல் DGP சங்கர் உள்ளிட்ட மூவருக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பான சேவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் உள்ளிட்ட 24 பேருக்கு குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறையில் சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருது துணை ஜெயிலர் ஜவஹர் மற்றும் ஜெயில் வார்டன் சங்கர ராமேஸ்வரன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினமான இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கிறார். முன்னதாக போர் நினைவு சின்னத்திலிருந்து போலீசாரின் மோட்டார் சைக்கிள் புடைசூழ அழைத்து வரப்படும் முதலமைச்சருக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு மரபுப்படி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார். பின்னர் அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைப்பார். தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையை நிகழ்த்தவுள்ளார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்தி சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கலைக்கூடம் எதிரில் மகாத்மா காந்தியின் உருவ சிலையை நிறுவப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், MP-க்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்வதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னலம் கருதாமல் சிறப்பாக பணியாற்றிய 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறந்த பொது சேவைக்கான தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புலன் விசாரணையில் பணியில் மிகச் சிறப்பாக பணியாற்றியதை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள்
10 அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா திறன்மிக்க நாடாக இருப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், சீன உளவு கப்பலை இலங்கை அனுமதித்துள்ளதால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசு தொடங்கிவிட்டதாகவும் அமைச்சர் பதிலளித்தார். முதலமைச்சர் திடீரென தேசபக்தி பற்றி பேசுவது வியப்பு அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை பாஜக ஆளாத அரசு கூட வெகு விமரிசையாக கொண்டாடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார் என்றும், அறியப்படாத தலைவர்களை பற்றி மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்தாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது திமுகவினுடைய முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று தேசபக்தியை பற்றி பேசுவது வியப்பளிக்கிறது. இந்திய திருநாடு, குறிப்பாக இந்த 75வது சுதந்திர ஆண்டை பாஜக சாராத மாநிலங்கள் கூட மிகப்பெரிய அளவில் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக தமிழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு வருட காலமாக என்ன செய்திருக்கின்றார்? இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி சீனா உளவு கப்பலை தமிழக எல்லை அருகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த உளவு கப்பல் வருவது இந்தியாவிற்கு முன்கூட்டியே தெரியும் என்றும், ஆனால் அதை எதிர்த்து பேசவும் தடுக்கவும் இந்தியாவால் முடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இலங்கை இந்தியாவுடன் நட்பாக இருப்பது போல் காட்டுமே தவிர அது எப்போதும் சீனா பக்கம்தான் நிற்கும் என்றும் சீமான் தெரிவித்தார். உளவு கப்பல் வருவது என்பது முன்கூட்டியே தெரியும், ஆனால் இந்தியாவால் அதை எதிர்த்து பேசவோ தடுக்கவும் முடியல. இலங்கை இந்தியாவோட நட்பு இருக்கிறது மாதிரி காட்டுமே ஒழிய, அது எப்போவுமே பௌத்தர்கள், அது சீனர்கள் பௌத்தர்கள், நாமும் பௌத்தர்கள் என்று அந்த அடிப்படையில் அது சீனா பக்கம்தான் நிற்கும். திமுகவிற்கு திரும்ப வருவதில் தமக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று பாஜகவிலிருந்து விலகிய மதுரை மாநகர் மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 2 முறை திமுகவில் தனக்கு சீட் கொடுத்ததாக கூறினார். கட்சியில் உள்ள அனைவரிடமும் தொடர்ந்து பழக்கம் உள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே திமுகவில் இணைவதில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தாய் கட்சி தானே, திருப்பி நான் வர்றதில் எனக்கு என்ன தயக்கம் இருக்க போகிறது? வந்தாலும் என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். நான் அந்த கட்சி எனக்கு நம்ம இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே எனக்கு 2 முறை எம்எல்ஏ நிற்கிறதுக்கு சீட்டு கொடுத்து நான் ஒரு முறை எம்எல்ஏவாகவும் கட்சியில் செயலாற்றி இருக்கிறேன். பட்டாசுக்கான ஜிஎஸ்டி வரியை 18% 12% குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. சிவகாசியில் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் 3வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநில தலைவர் ராஜா சந்திரசேகரன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பட்டாசு கடைகளுக்கான உரிமத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பித்து வழங்க வேண்டும் என்றும், தீபாவளி பண்டிகைக்கு 5 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அரும்பாக்கம் பெடரல் வங்கி கொள்ளையில் தொடர்புடைய 2 பேரை கைது செய்துள்ள போலீசார் 18 கிலோ நகைகளை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பெடரல் வங்கியில் சனிக்கிழமை 32 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. வங்கியின் மண்டல மேலாளர் முருகன் மற்றும் 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கொள்ளைக்கு உதவியாக பாலாஜி, சக்திவேல் ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் 18 கிலோ நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராணுவத்தில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு சிலை வைத்து மக்கள் வணங்கி வருகின்றனர். திப்பனப்பள்ளி கிராமத்திலிருந்து வீட்டிற்கு 2 பேர் என 1000க்கும் மேற்பட்டோர் ராணுவத்தில் உள்ளனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் ராணுவத்தில் உயிர் தியாகம் செய்துள்ளனர். அவர்களின் நினைவாக இங்கு ஜெய் ஜவான் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் இந்த சிலை முன்பு தேசிய கொடியேற்றி கிராம மக்கள் வணங்குகிறார்கள். செஸ் வரியை ரத்து செய்ய கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட விக்ரமராஜா, தற்போது வரை 1,66,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதால் பிரதமர் மோடி ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார்.
மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரத்தில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஞாயிறு விடுமுறை என்பதால் ஏராளமான பார்வையாளர்கள் பட்டம் விடும் திருவிழாவை பார்க்க குவிந்தனர். ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் குவிந்ததால் மாமல்லபுரம் திருவிழா போல காட்சியளித்தது. பறவைகள், விலங்குகள், ஸ்பைடர்மேன், சோட்டா பீம் என பல வகையான வண்ணமயமாக பறந்த பட்டங்களை குழந்தைகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் தனியார் பள்ளியில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற கலவரத்தின் போது பள்ளி வளாகத்தில் இருந்த மாட்டுப் பண்ணைக்குள் புகுந்து அதன் பொறுப்பாளரை மிரட்டி சிலர் மாடுகளை கடத்திச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள், புகைப்படங்களை ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த பூவரசன், மணிகண்டன், ஆதிசக்தி ஆகிய மூவரையும் கைது செய்தனர். மத்திய அரசு டீசல் விலையை உயர்த்தினாலும் தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் கூறினார். இதுகுறித்து பேசிய அவர், மகளிருக்கு இலவச பயணம் அளிப்பதால் இழப்பு இல்லை என தெரிவித்தார். மத்திய அரசு டீசல் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருவதாகவும், விலை உயர்வின் சுமை மக்கள் மீது ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். பேருந்து கட்டணம் உயர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் கூறினார். ஒன்றிய அரசு தொடர்ந்து டீசல் விலையை ஏற்றிருக்கின்ற சூழலும் இருக்கிறது. ஆனாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுமையை மக்கள் மீது ஏற்றக்கூடாது என்று தெளிவாக அறிவுரை வழங்கியிருக்கிற காரணத்தினால் அந்த பேச்சுக்கு கட்டண உயர்வு என்ற பேச்சு இல்லை. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காததால் கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதால் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி மீண்டும் தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி வரும் 22ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியில் அரசு சார்பில் நடத்தப்படும் கலை விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று ஆடிப்பாடி அசத்தினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டுத்துறை இணைந்து காந்தி திடலில் நடத்திய கலை விழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் முரசு கொட்டி தொடங்கி வைத்தனர். தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம், தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைக்குழுவினர் என ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். கொடைக்கானலில் புனித சலேத் அன்னை ஆலயத்தில் மின் அலங்கார திருத்தேர் பவனி நடைபெற்றது. தேர்பவனியில் மைக்கேல் தூதர், ஏசுபிரான், குழந்தை இயேசு மற்றும் சலேத் அன்னை உருவ சிலைகள் வைக்கப்பட்டு மின் அலங்காரத்தில் தேர்பவனி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டது. இந்த தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சலேத் அன்னையை வழிபட்டுச் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அடுத்த எடையூர் கிராமத்தில் தடி வீரனார் கோயிலில் முப்பூசை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இரவு நேரத்தில் நடத்தப்பட்டன. அம்மன் பாடல்கள், கிராமத்து பாடல்கள், குத்துப்பாடல்களை பாடியும் நடனமாடியும் கலைஞர்கள் உற்சாகப்படுத்தினர். கிராம மக்கள் விசிலடித்தபடி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 75வது சுதந்திர தினம் இன்று. உற்சாகமாக வரவேற்கும் பொதுமக்கள். வீடு, அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கிறார். விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தால்தான் சுதந்திர இந்தியாவில் சுவாசிக்க முடிகிறது. 75வது சுதந்திர தின உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நெகிழ்ச்சி. கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தகைசால் தமிழர் APJ அப்துல் கலாம் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. சுதந்திர தின உரையில் ஆளுநர் RN ரவி பெருமிதம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.